ஹெல்த்தியான கேழ்வரகு மாவு பழப்புட்டு எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். நான் ஒரு பெரிய பழத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1.5 கப்பு கேழ்வரகு மாவு ஒரு பாத்திரத்தில் போட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு நல்லா கலந்துக்கிட்டு தண்ணி கொஞ்சமாக தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கிடுங்க. உப்பு எல்லா இடத்துலையும் படணும். இப்போ அந்த மாவை மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம கட் பண்ணி வச்ச பழத்தையும் போட்டு பல்ஸ் மோடில் 2-3 சுற்றி எடுத்துட்டீங்கன்னா அழகாக அரைப்பட்டுரும். பாருங்கள், இப்போ நம்ம புட்டு மாவு பக்குவத்திலே இருக்கோம். ஒரு 1.5 கப்பு மாவுக்கு ஒரு மீடியம் சைஸ் பழம் சரியாக இருக்கும். இப்போ இதே கொஞ்சமாக இது ஆப்ஷனல் தான், தேவையான கொஞ்சம் நேந்திரம்லாம் போட்டு எடுங்க. முழுசாட்டு கட் பண்ணி பொடி பொடியாக. இப்போ தேங்காயும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் புட்டு குழலில் தான் வைக்க போகிறேன். பாருங்கள், தேங்காய் போட்டு பழம் போட்டு அதுக்கு மேலே மாவு போட்டு இப்படி மாற்றி மாற்றி போட்டு வச்சு நம்ம புட்டு குழலில் புட்டு பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டா சுவையான நேந்திரம்பழ புட்டு ரெடி.